நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பழைய குற்றால அருவியை வனத்துறை கையகப்படுத்தும் முயற்சியை உடனடியாக நிறுத்திடக் கோரி தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோரிடம் பழைய குற்றால அருவி மீட்பு குழு மற்றும் அதிமுக, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, விசிக, தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட அனைத்துக் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உரிய தீர்வு காணப்படாவிட்டால் சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் பழைய குற்றால அருவி மீட்பு குழு தெரிவித்திருக்கிறது. தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா. பெருமையை தேடித் தருகின்ற முக்கிய அம்சமாக விளங்குவது பொதிகை மலை என போற்றப்படுகின்ற திருக்குற்றால மலையை ஓடுகிற அருவிகளாகும். அதில் பழைய குற்றாலம் என்கிற அருவியை வனத்துறை கட்டுப்பாட்டில் முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அறிந்து பழைய குற்றால மீட்பு குழு ஒன்றை உருவாக்கி அதில் மறுமலர்ச்சி திமுக, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, அகில இந்திய முஸ்லீம் லீக், ஆதித்தமிழர் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், விவசாய நீர்வள பாதுகாப்பு சங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற 14 அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு நேரில் பார்த்து பழைய குற்றால அருவியை எக்காரணத்தை கொண்டும் வனத்துறை கட்டுப்பாட்டில் விடக்கூடாது என்றும் தற்போது 8 மணிக்கு அந்த அருவியை பூட்டி குளிப்பதற்கு அனுமதி இல்லை என்ற ஆணையை திரும்ப பெற்று 24 மணி நேரமும் மக்கள் குளிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் 1960ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வறண்ட பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்வதற்காக இந்த பழைய குற்றாலம் அருவியை பொதுப்பணித்துறையினுடைய வழிகாட்டுதலோடு அமைத்து அதை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்பதால் இன்று வரை அது பொதுப்பணித்துறையின் இன்றைக்கு அது நீர்வளத்துறையாக மாறியிருக்கிறது. நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து அவ்வாறே இயங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளோம். தமிழ்நாடு அரசு நல்ல பல திட்டங்களை தீட்டி வருகின்ற அரசுக்கு கெட்ட பெயர் உருவாக்குகின்ற வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் முயற்சிகளோ வனத்துறையின் முயற்சிகளோ அமைந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையையும் இங்கே மாவட்ட ஆட்சியரிடத்திலே கவனப்படுத்தினோம். ஒட்டுமொத்த பொதுமக்களும் விரும்புகிற வகையில் திருக்குற்றாலத்தில் உள்ள பழைய குற்றால அருவி 24 மணி நேரமும் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நிலையில் கடந்த 60 ஆண்டுகளாக இருந்ததோ அதே நிலை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். மாவட்ட ஆட்சியரும் மேலிடத்திலும் கலந்து பேசி பொதுமக்களுக்கு பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்துள்ளார்கள். இதனுடைய தொடர்ந்து இந்த போராட்ட பழைய குற்றாலம் மீட்பு குழு இத்தனை கட்சி இருக்குது. காங்கிரஸ், திமுக, அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுமே இதை ஆதரிக்கிறார்கள். இதில் கட்சியோ ஜாதியோ வட்டார எல்லை என்கிற பாகுபாடோ கிடையாது. ஒட்டுமொத்த மக்களின் உரிமை குரலைத்தான் இந்த பழைய குற்றாலம் உரிமை மீட்பு குழு எழுப்பி வருகிறது. இதை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதியை சந்தித்து குழுவினர் முறையிடுவார்கள். அதைத் தொடர்ந்து மாவட்டத்திற்கு பொறுப்பு வகிக்கின்ற வருவாய் பேரிடர் துறை அமைச்சரையும் அதற்கு பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சரையும் சந்தித்து இதை முறையிடுவோம். இதில் ஏதாவது மாவட்ட நிர்வாகம் பின்வாங்கினால் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தயாராகி வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.